எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு கோதுமை மாவு ஒரு 3 கப் அளவு எடுத்திருக்கேன். 2 பனானா எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். சர்க்கரை போதுமான அளவு எடுத்துக்கலாம். இப்போ 3 பிஞ்சு ஏலக்காய், 2 வாழைப்பழம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 முட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். 2 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த கப்பால் தான் நான் சுகர் எடுத்தேன். இப்போ இதே கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக சுகர் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமையில் ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கிட்ஸுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you, take care.